ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 551. காவ்யாவும் தன்னுடைய மகள் சிந்துவும் தூங்குவதை பார்த்த பிரபாகர் அவர்கள் மீது ஒரு போர்வையை போர்த்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். உண்மையில் காவ்யா விழித்துக் கொண்டுதான் இருந்தாள். அவள் விழித்துக் கொண்டிருக்கும் விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் அருகில் நெருங்கி வந்ததும் அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. அதன் பிறகு அவன் தங்கள் மேல் போர்வையை போட்டுவிட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றதையும் அவள் கவனித்தாள். மறுபுறம் சித்தார்த் வீட்டில், டோன்ட் வரி அனன்யா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் அவங்களால காவ்யாவை எதுவும் பண்ண முடியாது என்று சித்தார்த் ஒரு அர்த்தத்துடன் அனன்யாவிடம் கூறினான். சித்தார்த் கூறியதை கேட்ட அனன்யா, அந்த கம்பெனியை ஏதாவது பண்ண போறீங்களா என்று அனன்யா கேட்கவும், ஆமா, அந்த சில்க் பியூட்டி பிராண்ட் கம்பெனிக்காரங்க அவன் நம்ம ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியை சேர்ந்தவன்னு தெரிஞ்சு வேணும்னே நம்ம கம்பெனியை அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருக்காங்க. அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்க வேண்டாமா என்று கூறியவன், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரபாகர் தன்னுடைய வேலையா ஆரம்பிச்சிடுவாரு, அதனால நீ இனிமே இத பத்தி யோசிக்காம படுத்து நிம்மதியா தூங்கு என்று சித்தார்த் சொல்லவும், சூப்பர் சித்தார்த், ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனில பிரபாகர் வந்ததுக்கு அப்புறம் PR டிபார்ட்மெண்ட் பயங்கர ஆக்டிவ் ஆயிடுச்சு. இனிமே நம்ம கம்பெனி ஆக்டர்ஸ் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சித்தார்த்தின் தோள் மீது சாய்ந்து கொண்டு அனன்யா கண்களை மூட அவளை அப்படியே தன்னுடைய மடியில் படுக்க வைத்து தட்டி கொடுத்தான். அவனுடைய கதகதப்பான மடியில் படுத்து அவள் நிம்மதியாக கண்களை மூடினாள். அடுத்த சிறிது நேரத்தில் அவள் தன்னை மறந்து தூங்க, தூக்கம் கலையாமல் அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைத்து அவள் மீது ஒரு பெட்ஷீட்டை போர்த்தி விட்டவன் கள்ளம் கபடம் இல்லாமல் குழந்தை போல இருக்கும் அவளுடைய முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டே அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். பிறகு மெதுவாக பெட்டிலிருந்து கீழே இறங்கி ஸ்டடி ரூமுக்கு சென்றான். தன்னுடைய லேப்டாப்பை ஆன் செய்தவன் சில்க் பியூட்டி பிராண்ட் பற்றி பிரபாகர் அனுப்பியிருந்த விவரங்களை வைத்து அந்த கம்பெனியை இதுவரை சட்டத்திற்கு புறம்பாக செய்து கொண்டிருந்த செயல்கள் அனைத்தையும் சேகரித்து அதை ஆதாரத்துடன் பிரபாகருக்கு அனுப்பி வைக்க தொடங்கினான். நேரம் விரைவாக ஓடிக்கொண்டு இருந்தது. நள்ளிரவை நெருங்கியது. பிரபாகர் தன்னுடைய ரூமில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு முன்னிருந்த லேப்டாப்பில் ஏதோ சின்சியராக பார்த்து கொண்டிருந்தான். காவ்யாவை துன்புறுத்திய சில்க் பியூட்டி கம்பெனியை பிரபாகர் பழிவாங்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை பிரபாகர் சில்க் பியூட்டி நிறுவனத்தை பற்றிய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை அவன் ஒவ்வொரு செய்தி வெளியிடும் பொழுதும் இந்த விஷயங்களை விட மோசமாக வேறு எந்த விஷயமும் இருக்க முடியாது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவன் அதைவிட அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளிப்படுத்துவான். அதிலும் விடியற்காலை 3 மணி அளவில் வந்திருந்த செய்தியால் சமூக வலைதளம் சிறிது நேரம் ஸ்தம்பித்து போனது. அந்த செய்தி, சில்க் பியூட்டி நிறுவனம் ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் செய்வதை நிறுத்திவிட்டதா? அது பற்றிய பரபரப்பான செய்திகளை நம்முடைய ரகசிய செய்தியாளர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியிடுவார். அந்த நிறுவனத்தை சேர்ந்த எந்த ஒரு விளம்பரத்திற்கும் மாடல் அழகிகள் நடிப்பதற்கு பயப்படுகிறார்கள். அதற்கு காரணம், அந்த நிறுவனத்தில் இருக்கும் அனைவரும் மாடல்களிடம் அநாகரீகமாக நடந்து கொள்கிறார்கள். அந்த நிறுவனத்திற்கு அடிக்கடி போலீஸ்காரர்கள் வந்து செல்கிறார்கள். இந்த நிறுவனத்தில் இருக்கும் பணியாளர்கள் திடீரென்று மர்மமான முறையில் இறந்து போகிறார்கள். அவர்கள் ஏன் இறக்கிறார்கள், காரணம் என்ன என்று எந்த செய்தியும் வெளியில் கசிந்துவிடக் கூடாது. அனைத்துமே அங்கு ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுபோல சில்க் பியூட்டி நிறுவனத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் பரபரப்பாக பிரபாகர் மணிக்கு ஒரு முறை வெளியிட்டுக் கொண்டு இருந்தான். அதன் பிறகு அதிகாலை 5 மணி அளவில் அவன் மிகவும் சோர்ந்து போனான். தன்னுடைய லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு பெட்டுக்கு சென்று படுத்தான். சிறிது நேரத்திலேயே அவன் தூங்கிவிட்டான். அப்பொழுது திடீரென்று காவ்யாவுக்கு ஒரு கால் வந்தது. ரியாதான் கால் செய்து இருந்தாள். காவ்யா மேடம், உடனே ஆன்லைன்ல போய் பாருங்க, இந்த நியூஸ் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் இப்போ பரபரப்பா இந்த நியூஸ தான் பாத்துட்டு இருக்காங்க என்று கூறினாள். சரி, நான் பாக்குறேன் என்று கூறிய காவ்யா தன்னுடைய காலை கட் செய்தாள். உடனே நெட்டை ஆன் செய்து சோசியல் மீடியாவுக்கு சென்று தற்பொழுது பரபரப்பாக வந்து கொண்டு இருக்கும் செய்திகளை பார்த்தாள். அவள் கடைசியாக பார்த்த செய்தி என்னவென்றால், சில்க் பியூட்டி நிறுவனத்தில் போலீசார் குவிந்திருக்கிறார்கள். அங்கு ஏராளமான ஊழியர்கள் இறந்ததற்கான ஆதாரங்களை அவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் CEO கைது செய்யப்பட்டு இப்பொழுது காவல்துறையினரின் வசம் இருக்கிறார் என்ற செய்திதான் அது. ஒரே இரவில் காவ்யாவை கொடுமைப்படுத்திய அந்த நிறுவனம் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது. சித்தார்த்தும் பிரபாகரும் ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனியை ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட மனிதர்கள் அனைவரையும் கூண்டோடு அழித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது.
அனன்யாவின் நட்பு கிடைப்பதற்கு முன்பு வரை காவ்யா தன்னுடைய சோகத்தை யாருடனும் பகிர்ந்து கொண்டது கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் தனியாக தன்னுடைய ரூமில் சென்று கதவை தாழிட்டு கொண்டு அழுது தன்னுடைய மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வாள். இதுவரை அவள் தன்னுடைய சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி யாருடனும் பகிர்ந்து கொண்டதே கிடையாது. அவளுக்கு தன்னுடைய கணவன் மூலம் கஷ்டம்தான் கிடைத்ததே தவிர ஒரு நாள் கூட அவனால் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. ஆனாலும் அவள் அனைத்தையும் தன்னுடைய மனதிற்குள் பூட்டி வைத்துக் கொண்டு இருந்தாள். அவளிடம் ஆறுதலாகவும் அன்பாகவும் பேசிய முதல் ஆண் பிரபாகர் மட்டுமே. இப்பொழுது பிரபாகருக்கு அருகில் இருக்கும் பொழுதுதான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை அவளால் அனுபவிக்க முடிந்தது. பிரபாகர் அவளுடைய மனதுக்குள் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டான். ஒரு சிலருடன் பல வருடங்கள் பழகினாலும் அவர்கள் மீது நமக்கு எந்த உணர்வும் ஏற்படாது. அதுவே சிலரை பார்த்தவுடன் நமக்கு மிகவும் பிடித்துவிடும். இப்பொழுது காவ்யா அதே மனநிலையில்தான் இருந்தாள். பிரபாகரை பார்த்த உடனேயே அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. பிரபாகருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது என்ற விஷயம் ஞாபகம் வந்தவுடன் அவள் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டவள் தன்னை காப்பாற்றிய அவனுக்கு மனதார நன்றி சொல்ல நினைத்து சந்தோஷமாக கதவை வேகமாக தட்ட ஆரம்பித்தாள். ஆனால் அந்த கதவு திறக்கப்படவில்லை. சிறிது நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டு பெட்ரூமில் தூங்கிக் கொண்டு இருந்த பிரபாகர் சோர்வாக எழுந்து வந்து, சொல்லு காவ்யா, என்னாச்சு என்று கேட்டான். பிரபாகர், நேத்து நீங்க ஒரே ஒரு நைட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது நான் கூட நம்பல. ஆனா ஒரே நைட்ல அந்த சில்க் பியூட்டி கம்பெனி இருக்கிற இடம் தெரியாம செஞ்சிட்டீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் என்று அவள் சந்தோஷமாக கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் சுதாரித்துக் கொண்ட பிரபாகர், நான் எதுவும் பண்ணல, எல்லாமே சித்தார்த் சார் தான் என்று கொட்டாவி விட்டு கொண்டே கூறினான். சும்மா போய் சொல்லாதீங்க. நேத்தி நைட் தான் இந்த நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. சித்தார்த் சார் இந்த விஷயத்துல முக்கியமானவரா இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீங்க தான் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவள் கூறினாள். இதற்கு மேல் அவளிடம் மறைக்க வேண்டாம் என்று நினைத்த பிரபாகர் அதை ஒத்துக்கொள்வது போல, ஆமா காவ்யா, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உன்னால முடிஞ்சா சிந்துக்கு காலையில டிஃபன் பண்ணி கொடு, நான் தூங்க போறேன். போகும்போது வீட்டை வெளியில லாக் பண்ணிட்டு போயிடு என்று கூறினான். அவன் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருந்தாலும் கூட அதை பற்றி தற்பெருமை கொள்ளவில்லை. ஒரு வார்த்தை கூட தன்னை பற்றி பெருமையாக கூறி காவ்யாவிடம் ஸ்லாகித்துக் கொள்ளவில்லை. அமைதியாக இருந்தான். இத்தனை வருடங்களாக தன்னுடைய கணவனிடம் கொடுமைகளை மட்டுமே அனுபவித்து வந்த காவ்யாவிற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பிரபாகரை நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகர், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சிந்துவுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு ஆபீஸ் கிளம்புறேன் என்று காவ்யா கூறினாள். சோர்வாக தலையை அசைத்த பிரபாகர் மீண்டும் தன்னுடைய ரூமுக்கு சென்று படுத்துக் கொண்டான். அதன் பிறகு அவள் குழந்தை சிந்துவை எழுப்பி அவளை குளிக்க வைத்து தலைவாரி டிரெஸ் சேஞ்ச் செய்துவிட்டு டிஃபன் செய்து ஊட்டிவிட்டாள். காவ்யா ஊட்டிவிடவும் எப்பொழுதும் விட இன்று இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டது அந்த குழந்தை. சிந்துவுக்கு காவ்யாவை மிகவும் பிடித்துவிட்டது. மூச்சுக்கு மூச்சு ஆண்டி ஆண்டி என்று காவ்யாவையே சுற்றி சுற்றி வந்தாள். அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது காவ்யாவின் அடிவயிற்றிலிருந்து ஒரு தாய்மை உணர்ச்சி பொங்கியது. திருமணமானவுடன் எல்லா பெண்களையும் போல தனக்கும் குழந்தை இருந்திருந்தால் கண்டிப்பாக அவளுக்கும் இப்பொழுது சிந்துவின் வயதில் ஒரு குழந்தை இருந்திருக்கும். கடவுள் தனக்கு அந்த பாக்கியத்தை 2 முறை கொடுத்தும் அவள் கணவன் வயிற்றில் எட்டி உதைத்ததில் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டது. அதை இப்பொழுது நினைத்தாலும் அவளுடைய கண்கள் கலங்கும். சிந்துவை பார்க்கும் பொழுது வயிற்றில் இறந்து போன தன்னுடைய குழந்தை மீண்டும் உயிருடன் வந்தது போல இருந்தது. சிந்துமா, ஆன்ட்டி கிளம்புறேன், நீ டோர் லாக் பண்ணிட்டு சேஃபா வீட்டுக்குள்ள இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜி மாமி வந்துருவாங்க என்று சொல்லிவிட்டு காவ்யா கிளம்ப போனாள். ஆனால் சிந்து விடவில்லை. அவளை போக விடாமல் கால்களை கட்டிக்கொண்டு, போகாதீங்க ஆண்டி, பிளீஸ் ஆண்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இங்கே இருங்க என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். குழந்தை அழுவதை பார்த்த காவ்யா, அச்சச்சோ அழாதடா தங்கம், ஆன்ட்டி போனா என்ன, உங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க, உன் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க என்று சொல்லவும் உடனே சிந்துவின் முகம் ஏமாற்றத்தில் அப்படியே சுருங்கி விட்டது. எனக்கு அம்மா இல்ல ஆண்டி, அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அவரும் ஆபீஸ்ல தான் இருப்பாரு, நான் மட்டும் தனியா ராஜி மாமி கூட இருப்பேன். அப்பா வர லேட் ஆயிடுச்சுன்னா அவங்களும் என்ன தனியா விட்டுட்டு போயிடுவாங்க என்று ஏக்கத்துடன் கூறிய சிந்து தன் கீழ் உதட்டை கடித்து பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாள். சிந்து கூறியதை கேட்ட காவ்யாவுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. தாயின் அன்புக்கு ஏங்கி தவிக்கும் சிந்துவை அப்படியே தூக்கி தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டவள், அழாதட தங்கம், நான் போகல,
என்று சொல்லி குழந்தையை சமாதானம் செய்தாள். அப்படி இருந்தும் அழுது கொண்டே இருந்த குழந்தை தேம்பிக் கொண்டே அவள் மடியில் அப்படியே தூங்கிவிட்டது. தன் மடியில் தூங்கிக் கொண்டே இருக்கும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த காவ்யாவுக்கு தனக்கு அம்மா இல்லை என்று அந்த குழந்தை கூறியது மனதை பிசைவது போல இருந்தது. அதை பற்றி யோசித்த காவ்யாவுக்கு அந்த குழந்தை தனியாக விட்டுவிட்டு செல்ல மனம் வரவில்லை. அவள் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். தூங்கி எழுந்து 9 மணிக்கு தன்னுடைய ரூமில் இருந்து வெளியில் வந்த பிரபாகர் தன்னுடைய குழந்தை காவ்யாவின் மடியில் தூங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து, என்னாச்சு காவ்யா, சிந்து இன்னும் எழுந்திருக்கலையா என்று கேட்கவும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். காவ்யா, உன்கிட்டதான் கேக்குறேன் என்று அவன் திரும்பவும் கேட்க, பிரபாகர், சிந்துவோட அம்மா எங்க என்று கேட்டாள். திடீரென்று காவ்யா இப்படி கேட்கவும் திகைத்து போன பிரபாகர், அது இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு என்று அவன் கோபமாக சொல்லவும் அவனை பார்த்து முறைத்த காவ்யா, நீங்க இப்படி சொன்னா உடனே நான் கோவப்பட்டு பேசாம இருந்துருவேன்னு நினைச்சீங்களா? சுக துக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க மட்டும் தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டாள். காவ்யா கூறியதை கேட்ட பிரபாகர், நீ ஏற்கனவே உன்னோட வாழ்க்கையில பாதி வருஷத்துக்கு மேல ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நரக வாழ்க்கை வாழ்ந்து இப்பதான் அதுல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்க. இந்த நேரத்துல தேவையில்லாம என்ன பத்தி சொல்லி உன்னை கஷ்டப்பட வைக்க வேணாம்னு நினைச்சேன் என்று கூறினான். அப்படி இல்ல பிரபாகர், சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா அது டபுள் ஆகுற மாதிரி நம்ம மேல உண்மையான அக்கறையோட இருக்கிறவங்க கிட்ட நம்ம கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிட்டா அது பாதியா குறையும்னு சொல்லுவாங்க. கம்பெனில வேணா நீங்க எனக்கு சீனியரா இருக்கலாம், ஆனா நான் அனன்யா மாதிரி உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா உங்களை பத்தி சொல்லுங்க என்று காவ்யா கூறினாள். காவ்யா கூறியதை கேட்ட பிரபாகருக்கு தன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்று புரிந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட பிரபாகர் ஒரு ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டு வெளியில் வந்து காவ்யாவின் மடியில் தூங்கிக் கொண்டு இருந்த சிந்துவை தூக்கி கொண்டு சென்று பெட்டில் படுக்க வைத்தவன் அவள் கைகளை பிடித்து பெட்ரூமுக்கு இழுத்து சென்றான். பிறகு கதவை சாத்தி தாழிட்டு அவளை தன்னுடைய பெட்டில் உட்கார வைத்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் என்று கூறினான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்று காவ்யா குழப்பமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். உன்னை எப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட என்று கொஞ்சம் தயக்கமாக கூறினான். அதை கேட்டவுடனே காவ்யாவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்று அவள் கனவில் கூட நினைத்தது இல்லை. காரணம், அவளிடம் அதுபோல அவன் ஒரு வார்த்தை கூட பேசியதும் கிடையாது, நடந்து கொண்டதும் கிடையாது. அவள் அதிர்ந்து போய் இருப்பதை பார்த்த பிரபாகர், உனக்கு இந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். இதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்லாம என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். இதுக்கு மேல என்னால இதை மறைக்க முடியல. நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா சாரி காவ்யா என்று பிரபாகர் கூறினான். இப்பொழுது காவ்யா என்ன முடிவு செய்ய போகிறாள்? சிந்துவின் அம்மாவை பற்றிய மர்மம் என்ன? மேலும் தெரிந்து கொள்ள எபிசோட் 552. தான் கோரியதை கேட்டு காவ்யா அதிர்ந்து போய் இருப்பதை பார்த்த பிரபாகர், உனக்கு இந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்லாம என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். இதுக்கு மேல என்னால இதை மறைக்க முடியல. நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா சாரி காவ்யா என்று கூறினான். இதை கேட்ட காவ்யாவால் இன்னும் அவன் கூறிய விஷயங்களின் அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வர முடியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவளின் மனதுக்குள் ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டு இருந்தது. மேலும் தொடர்ந்த பிரபாகர், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் காவ்யா. அனன்யா மேடம் உன்னை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லி உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா உடனே அவங்க உன் கணவனை பத்தி சொல்லி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என் மனசு அவ்வளவு சந்தோஷப்பட்டுடுச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச நீ என்னை ஏத்துப்பியான்னு எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு என்று அவளிடம் சீரியஸாக பேச தொடங்கினான். எனக்கு தான் 2 தடவை அபார்ஷன் ஆகி இருக்கு. இப்போ அது பிரச்சனை இல்ல. ஏற்கனவே நான் ஒரு பெரிய பாழுங்கணத்துல விழுந்து இப்பதான் அதுல இருந்து எழுந்து வந்திருக்கேன். உங்க மேல எனக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. உங்களை விட எனக்கு உங்க குழந்தை சிந்துவ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை பாக்கும்போது என் மனசு அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பினேன். என்ன போக கூடாதுன்னு சொல்லி ஒரே அழுக. அந்த குழந்தை அழறத பாத்துட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. நீங்க எழுந்து வந்த உடனே சிந்துவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகவான்னு கேட்கலாம்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சே பாக்கல என்று காவ்யா சொல்லவும், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது காவ்யா. நீ உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். பொறுமையா நல்லா யோசிச்சு சொல்லு. உன்னோட பதில் பாசிட்டிவா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று பிரபாகர் கூறினான். அதை கேட்ட காவ்யா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகர். ஆனா நீங்க இன்னும் உங்க மனைவி, அதாவது சிந்துவோட அம்மா பத்தி சொல்லவே இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா என்று கேட்டாள். என்று ஒரு விரக்தியான பெருமூச்சை வெளியிட்டவன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல காவ்யா என்று கூறினான். அதை கேட்ட காவ்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்றீங்க பிரபாகர்? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்படின்னா சிந்து
ஒருவேளை லிவிங் டுகெதர் மாதிரி ஏதாவது என்று அவள் சந்தேகமாக கேட்கவும் காவ்யாவிடம் அவன் தன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் கொட்டிவிட்டான். இதற்கு மேலும் எதையும் அவன் மறைக்க விரும்பவில்லை. தன்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது காவ்யாவிடம் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்தான். சிந்து என்னோட சொந்த பொண்ணு கிடையாது, அவன் என் தம்பியோட பொண்ணு என்று பிரபாகர் சொல்லவும் அதை கேட்ட காவ்யா திகைத்து போய் அவனை பார்த்தாள். மேலும் தொடர்ந்த பிரபாகர், நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணினேன். அந்த பொண்ணு பேரு ரம்யா. அவ இப்போ உயிரோட இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. என் தம்பி ஆகாஷ் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணினான். அந்த பொண்ணு கூட அவன் ரொம்ப க்ளோஸா இருந்ததால அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா. அந்த குழந்தைய அந்த பொண்ணால அவாய்ட் பண்ண முடியல. அதனால வேற வழி இல்லாம அந்த குழந்தைய பெத்து என் தம்பி ஆகாஷ் கையில கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா கூடவே போயிட்டா. என் ரம்யா இறந்து போன அன்னைக்குதான் அந்த குழந்தை பிறந்தது. என் தம்பி அந்த குழந்தைய வச்சுக்க விரும்பல, அனாத ஆசிரமத்துல சேர்க்க முடிவு பண்ணான். ரம்யா இறந்து போன விரக்தியில இருந்த எனக்கு என் ரம்யாவே திரும்ப வந்து பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த குழந்தைய நானே வளர்க்கறேன்னு சொல்லி அதை நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன். ரம்யா என்னை விட்டு போனாலும் சிந்து உருவத்துல அவ என் கூட தான் இருக்கான்னு நினைச்சு நான் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துடலான்னு முடிவு பண்ணேன். ஆனா சிந்து அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறா. எனக்காக இல்லனாலும் என் சிந்துவுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணும் போதுதான் நீ நம்ம கம்பெனில அதுவும் எனக்கு அசிஸ்டண்டா வேலைக்கு வந்த. உன்னோட கேரக்டரை பத்தி அனன்யா மேடம் சொன்ன உடனேயே எனக்கானவன் நீதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்று கூறிய பிரபாகர் மேலும் தொடர்ந்து, சிந்துவோட சொந்த அப்பா நான் இல்லனாலும் அவ என்னோட மக மாதிரிதான். என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அவ முழு மனசோட என் சிந்துவை ஏத்துக்கிட்டாதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லனா நான் கடைசி வரைக்கும் எப்படி இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூறினான் பிரபாகர். பிரபாகர் கூறியதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டு இருந்தாள் காவியா. தான் பெற்ற குழந்தைகளை பொறுப்பு இல்லாமலோ அல்லது சூழ்நிலையின் காரணமாகவோ ஆசிரமத்தில் சேர்த்துவிடும் இந்த காலத்தில் தன் தம்பியின் குழந்தையை தன் குழந்தையாகவே நினைத்து வளர்க்கும் அவனை பார்த்து அவள் பிரமித்து போனாள். நீ என்னோட காதலை ஏத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் சித்துதான் நம்மளோட முதல் குழந்தை. இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் நீ சிந்துகிட்டயோ சொல்லக்கூடாது, வெளி உலகத்துல யார்கிட்டயோ சொல்லக்கூடாது என்று கூறினான் பிரபாகர். உங்களோட நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது பிரபாகர். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட அப்பான்னு நீங்க உங்களை சொல்லிக்கிட்டாலும் இன்னமும் நீங்க ஒரு கன்னி பையனாதான் இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நான் 2 தடவை அபார்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் கூட 10 வருஷமா வாழ்ந்து டைவர்ஸ் பண்ணியிருக்கேன் என்று அவள் தன்னை பற்றி தயக்கத்துடன் கூறினாள். இப்பொழுது அவள் தன்னுடைய தலையை கீழே குனிந்து கொண்டாள். அவள் பேசுவதை பார்க்கும் பொழுது அவளுக்கும் தன் மீது காதல் இருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதான் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். ஒருவேளை இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு குழந்தையோட இருக்கிறவன் எதுக்காக நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நீ நினைக்கலாம் என்று பிரபாகர் கூறினான். இதற்கு மேல் காவ்யாவால் தன்னுடைய மனதில் இருப்பதை மறைக்க முடியவில்லை. கண்டிப்பா நான் அப்படி நினைக்க மாட்டேன் பிரபாகர். நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்காம போற வரைக்கும் நான் உங்க கூட வாழ தயாரா இருக்கேன். என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இனிமே சிந்து உங்க குழந்தை மட்டும் கிடையாது, நம்ம குழந்தை. இந்த விஷயத்துல நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களை காதலிச்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா என்னால வாழ முடியும் என்று தன்னை அறியாமல் முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்தாள். அவள் கூறியதை கேட்டவுடன் சந்தோஷத்தில் திக்குமுக்க அடிப்போன பிரபாகர் தன்னுடைய காதல் இவ்வளவு சீக்கிரம் கைகூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு அருகில் நெருங்கி வந்த பிரபாகர் அவளை அப்படியே இழுத்து ஆக்ரோஷமாக கட்டிப்பிடித்துக் கொண்டான். காவ்யாவிடம் இப்பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் பிரபாகரிடம் தன்னுடைய காதலை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் என்று புரிந்தது. உடனே காதலை சொல்லும் அளவுக்கு தனக்கு தைரியம் வந்துவிட்டதை நினைத்து அவள் உடலெல்லாம் நடுங்க தொடங்கியது. அவளுடைய மனம் இன்னும் திகைப்பில் ஆழ்ந்து இருந்தது. பிரபாகர் தன்னுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களாக பூட்டி வைத்திருந்த தன்னுடைய ரகசியத்தையும் தன்னுடைய காதலையும் இப்பொழுது காவ்யாவிடம் வெளிப்படுத்தி இருக்கிறான். அந்த சந்தோஷத்தில் அவன் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அதுபோலதான் காவ்யாவுக்கும் இருந்தது. அவள் இத்தனை நாட்களாக தான் பட்ட மன வேதனைக்கும் போராட்டத்திற்கும் பிறகு ஒரு நல்ல மனிதனை தனக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அவனுடைய அணைப்பில் சிறிது நேரம் தன்னுடைய மனதை பறிகொடுத்த காவ்யா அவன் காதோரம், சிந்து பத்தி உங்க பேரண்ட்ஸுக்கு தெரியுமா என்று காவ்யா கேட்டாள். இல்ல காவ்யா, அவளை பத்தின எந்த டீடைல்ஸும் என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஏதோ ஒரு குழந்தைய நான் எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. இப்ப என் கூட யாருமே கிடையாது. என் தம்பியும் தான். அவன் பெத்த குழந்தைய கூட அவன் திரும்பி பார்க்கல. இந்த குழந்தை பிறந்தப்போ அவளை பார்த்தது, அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அவன் வந்து பார்த்ததே கிடையாது என்று கவலையுடன் கூறினான். பிரபாகர் கூறியதை கேட்டவுடன் காவ்யாவின் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. எந்த தவறுமே செய்யாமல் சிலுவை சுமக்கிறான் பிரபாகர். மேலோட்டமாக பார்த்தால் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பது போல்தான் தெரியும். ஆனால் ஒருவர் உணரும் அதே வலியை உணர்ந்தால் மட்டுமே அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பிரபாகர். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்களை தேடி ஒரு நாள் வருவாங்க
என்று அவனுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கூறினாள் காவியா. தேங்க்ஸ் காவியா, இவ்ளோ சீக்கிரம் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் காதல நீ ஏத்துப்பேன்னு நான் நினைச்சே பாக்கல என்று பிரபாகர் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூறினான். அதற்குள் அந்த ரூமின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. உடனே பிரபாகர் எழுந்து சென்று கதவை திறந்தான். தூங்கிக் கொண்டிருந்த சிந்துதான் வெளியில் நின்று கொண்டு இருந்தாள். உடனே காவ்யாவும் எழுந்து வர பிரபாகருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த காவ்யாவை பார்த்து சிந்து ஓடி வந்து அவள் கால்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு, அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன தூங்க வச்சுட்டு நீங்க போயிட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டேன் ஆண்டி என்று கூறினாள். உடனே அவளை தூக்கி அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்த காவியா, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா செல்லம் என்று கூறியவள் அவளை மார்போடு அணைத்துக் கொண்டாள். அவள் கூறியதை கேட்டதும் பிரபாகர், இனிமே ஆண்டி எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூட தான் இருக்க போறாங்க என்று ஒரு நிம்மதி புன்னகையுடன் சொல்லவும், உடனே காவ்யாவின் கண்களை பார்த்து, அப்படியா, அப்பா சொல்றது நிஜமாவா ஆண்டி என்று நம்ப முடியாமல் கேட்டாள். ஒரு வெட்க புன்னகையுடன் ஆமாம் என்பது போல காவ்யா தலையை அசைக்க அவளை மீண்டும் கட்டி அணைத்துக் கொண்டு அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்த சிந்து, ஐ லவ் யூ ஆண்டி என்று கூறினாள். காவ்யாவும் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, ஐ லவ் யூ தங்கம் என்று கூறினாள். அதன் பிறகு பிரபாகர் ரெடியாகி ஆபீஸ் கிளம்பினான். காவ்யா என்று ஆபீஸ் லீவ் போட்டுவிட்டு சிந்துவுடன் இருக்க முடிவு செய்தாள். சிந்து உற்சாகமாக விளையாட ஆரம்பிக்க அப்பொழுதுதான் இன்னும் அனன்யாவுக்கு கால் செய்து பேசவில்லை என்ற விஷயம் ஞாபகம் வந்தது. உடனே அனன்யாவின் நம்பருக்கு கால் செய்தாள். அனன்யா இன்னும் தூங்கி எழுந்திருக்கவில்லை. அவள் கால் செய்த பொழுது சித்தார்த் தான் போனை அட்டெண்ட் செய்தான். சித்தார்த் குரலை கேட்டவுடன் அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஹலோ, நான் காவ்யா பேசுற, அனன்யா இல்லையா என்று அவள் கேட்க, அவ தூங்கிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு சொல்லு, அவ எழுந்த உடனே நான் அவகிட்ட சொல்லிடுறேன் என்று சித்தார்த் கூறினான். நேத்து போன ஷூட்டிங் பத்தி பேசுறதுக்காக தான் அனன்யாவுக்கு கால் பண்ண. நீங்களும் பிரபாகரும் சேர்ந்து ஒரே நைட்ல அந்த சில்க் பியூட்டி கம்பெனிய மூன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. எனக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று காவ்யா கூறினாள். உனக்காக மட்டும் இல்ல காவ்யா, நம்ம கம்பெனில இருக்கிற எந்த ஒரு ஆக்டருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை பாத்துக்கிட்டு கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி ஓகே காவியா, அனன்யா எழுந்த உடனே உனக்கு கால் பண்ண சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் போனை கட் செய்தான். அன்று காலையிலேயே அனன்யாவுக்கு ஷூட்டிங் இருந்தது. அவள் எழுந்து குளித்து தயாராக வந்தாள். அதற்குள் சித்தார்த் மித்ரனை ஸ்கூல் அனுப்பிவிட்டு வந்தவன் ரெடியாகி அனன்யாவை பார்த்தவன், அனன்யா, இன்னைக்கு நானும் உன் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன். எனக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற நம்ம சைட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று கூறினான். ஓகே சித்தார்த், நான் ரெடி ஆயிட்டேன், போகலாமா என்று அனன்யா கேட்கவும், போகலாம் என்று சித்தார்த் சொல்லவும் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். காரில் போகும்பொழுது காவ்யா கால் செய்த விஷயத்தை சித்தார்த் அவளிடம் கூறினான். இப்ப அவ ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பா, நான் பிரேக்ல கால் பண்ணி பேசுறேன் என்று அனன்யா கூறினாள். ஷூட்டிங் ஸ்பாட். கார்த்திக் சித்தார்த்திடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு சூழல் சரி என்று தோன்றவில்லை. அதனால் அவனாகவே பிரச்சனையை முடிக்கலாம் என்ற எண்ணத்துக்கு மீண்டும் வந்தான். அவனுக்கு அன்று நிறைய காட்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் தன் சொந்த பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் அப்புறப்படுத்திவிட்டு காட்சிகளை எடுப்பதில் முழு கவனத்துடன் இருந்தான். சித்தார்த்துமே அன்று ஷூட்டிங்கிற்கு வந்திருந்தான். அனன்யா வரும் காட்சிகள் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தன. படப்பிடிப்பில் ஒரு குறிப்பிட்ட காட்சி குறித்த விவாதம் நடந்தது. அந்த காட்சியில் அனன்யா உணர்ச்சி வசப்பட்டு அழ வேண்டும். கார்த்திக் அந்த காட்சியை படமாக்குவது குறித்து அனன்யாவுடனும் சித்தார்த்துடனும் விவாதித்தான். பின்பு, இந்த சீன் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இதுல உங்க சகோதரியோட குழந்தை மாதிரியே அந்த பால் பவுடரை சாப்பிட்ட இன்னும் நிறைய குழந்தைகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து நீங்க எமோஷனல் ஆகி கண் கலங்கி நிக்கிற மாதிரி ஒரு சீன் தான் இப்ப எடுக்க போறோம். இதுல நீங்க உங்க முழு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தணும் என்றான் கார்த்திக். அனன்யாவுக்கும் காட்சியின் முக்கியத்துவம் புரிந்தது. இருந்தாலும் குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்து தன்னால் இயல்பாக நடிக்க முடியுமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அனன்யா இந்த காட்சியில் எப்படி நடிக்கப் போகிறாள்? காவ்யா தான் எடுத்த முடிவை பற்றி அனன்யாவிடம் எப்பொழுது சொல்ல போகிறாள்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். எபிசோட் 553. இன்று தான் நடிக்க இருக்கும் காட்சியின் முக்கியத்துவம் அனன்யாவுக்கு புரிந்தது. இருந்தாலும் குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்து தன்னால் இயல்பாக நடிக்க முடியுமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அவள் யோசிப்பதை அவள் முகமே காட்டிக் கொடுத்தது. சித்தார்த்தும் கார்த்தியும் அதை நன்றாக கவனித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது குறித்து என்ன சொல்வது என்றும் செய்வது என்றும் தெரியவில்லை. சித்தார்த், நீ கொஞ்சம் அனன்யாவுக்கு கான்பிடன்ட் கொடுடா என்று கார்த்திக் சொல்ல சித்தார்த்தும் தலையை ஆட்டினான். இது முக்கியமான சீன் தான், அதுக்காக நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல என்று சித்தார்த் சொல்ல, இல்ல சித்தார்த், நானும் 2 குழந்தைகளுக்கு அம்மா. என்னதான் இது கதையா இருந்தாலும் ஒரு குழந்தையோட எழுப்ப என்னால இமேஜின் பண்ணி நடிக்க முடியல. எனக்கு அப்படி யோசிக்க கூட முடியல என்று அனன்யா தன்னுடைய கருத்தை எடுத்து சொன்னாள். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இது நீ எழுதின ஸ்கிரிப்ட்.
அதுல நீ இப்போ அழணும்னு தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ அழுதானே ஆகணும் என்று சித்தார்த்தம் சொன்னான். எனக்கு புரியுது என்றவள் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு, சரி ஓகே நான் நடிக்கிறேன் என்றாள். குட் கேர்ள் என்று சித்தார்த் சொல்ல, கார்த்திக்கும் அந்த காட்சியை படம் பிடிக்க தயாரானான். அந்த காட்சியை பொறுத்தவரையில் அவள் அழுதாள். அதை பார்த்து ஆடியன்ஸும் அழ வேண்டும். அந்த அளவுக்கு அவள் எமோஷனலாக நடிக்க வேண்டும். படப்பிடிப்பு தொடங்கியது. அனன்யா தனது உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த காட்சியை நடிக்க தொடங்கினாள். அவளது கண்களில் நீர் மல்கியது. அவளது குரல் நடுங்கியது. கார்த்திக் அந்த காட்சியை சிறப்பாக படம் பிடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன. கேமரா செயலிழந்தது. ஒளி அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டது. படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டது. லைட்டிங் என்ன ஆகுது, இங்க என்ன நடக்குது என்று அவன் படபடவென பேச ஆரம்பித்தான். அங்கிருக்கும் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அனன்யா டயலாக்கை நிறுத்திவிட்டு அங்கு நடப்பதை கவனித்தாள். சித்தார்த் உடனே தொழில்நுட்ப குழுவினரிடம் சென்றான். என்ன பிரச்சனை என்று கடுப்போடு கேட்டான். கேமரால கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், லைட்டிங்கும் மாறிடுச்சு, திரும்ப இந்த சீனை எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும் என்றார்கள். இதை கேட்டதும் கார்த்திக்கிற்கு கடுப்பாக இருந்தது. இது எவ்வளவு முக்கியமான சீன் தெரியுமா, அவங்க எவ்வளவு நல்லா நடிச்சாங்க தெரியுமா, அப்படி இருக்கிறப்போ ஏன் என்று கார்த்திக் மண்டையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே அங்கிருந்தவர்களுக்கு தெரியவில்லை. சித்தார்த்துமே நடந்த அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். கார்த்திக் டென்ஷன் ஆகாத, நாம இத பாத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சித்தார்த் ஆறுதல் சொன்னான். ஆனாலும் அவன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிந்தது. அனன்யாவுக்குமே இது கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஆனாலும் அவள் பெரியதாக எதையும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. சித்தார்த்தோ அனன்யாவை பார்த்து, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்றான். அப்பொழுது பேசிய கார்த்திக், இந்த மாதிரி சீன் எல்லாம் ஃபர்ஸ்ட் டேக்ல எடுத்தாதாண்டா நல்லா இருக்கும், இல்லனா ஒரு மாதிரியா இருக்கும் என்றான். அதெல்லாம் எனக்கும் புரியுது, ஆனா சில நேரங்கள்ல வேற எதுவும் பண்ண முடியாது, இப்படி நடக்கிறது நம்ம யார் கையிலும் இல்ல என்று மேலும் சித்தார்த் சொன்னான். கார்த்திக்கும் இப்பொழுது அமைதியாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான். அதனால் அவனும் அமைதியானான். நேரம் செல்ல டெக்னிக்கல் பிரச்சனைகள் சரியானது. படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது. ஆனால் கார்த்திக்கிற்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஒரு சில காட்சிகள் முதல் தடவை போல இரண்டாம் தடவை வராது. இப்பொழுது அவன் எடுக்கும் காட்சியும் அப்படியான ஒன்றுதான். அதனால் அந்த காட்சிகள் மீண்டும் இயல்பாகுமா என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. அவன் அனன்யா எப்படி நடிக்கப் போகிறாள் என்பதை பார்த்து கொண்டிருந்தான். அவளும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தாள். சித்தார்த் அனன்யாவை பார்த்து, பயப்படாத, லாஸ்ட் டைம் நீ ஒழுங்கா பண்ணிட்ட, சோ இந்த டைமும் நீ கரெக்டா பண்ணிடுவ என்றான். அவளும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு நடிக்க தொடங்கினாள். அவ்வளவுதான். அவள் நடிக்க ஆரம்பித்ததுமே அங்கிருந்த அனைவரும் கப்சிப் ஆனார்கள். அவள் நடித்து முடித்த பின்பும் கூட யாரும் எதுவும் பேசவில்லை. கார்த்திக் கட் சொல்ல கூட மறந்து விட்டான். அந்த அளவிற்கு அவள் பிரமாதமாக நடித்து முடிக்க சித்தார்த் முதல் ஆளாக கைத்தட்டினான். அடுத்த கணமே அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். இப்படி ஒரு நடிப்பை அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அனன்யாவுமே பூரித்து போனாள். இதை அடுத்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தடுத்த காட்சிகள் விரைவாக படமாக்கப்பட்டது. மறுபுறம் கார்த்திக்கிற்கு இருந்த பயம் சோஃபியாவுக்கு இல்லை. அவள் விக்ரம் இனி வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற நிலையில் இருந்தாள். அதனால் அவளும் தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய ஷூட்டிங் முடிந்தவுடன் அவள் வழக்கம் போல் கார்த்திக்கின் வில்லாவுக்கு வந்தாள். அடுத்த சிறிது நேரத்தில் ஷூட்டிங் முடிந்து கார்த்திக்கும் வந்துவிட்டான். கார்த்திக்கிற்கும் சரி, சோஃபியாவுக்கும் சரி, அந்த வில்லா வாழ்க்கை மிகவும் பிடித்திருந்தது. சோஃபியா அந்த வில்லாவுக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகிறது என்றாலும் கூட அவர்கள் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் மனம் விட்டு நிறைய பேசி பரஸ்பரம் புரிந்து கொண்டார்கள். இருவரும் மிகவும் நிறைவாக உணர ஆரம்பித்தார்கள். அந்த வில்லாவுக்கு அருகே கடல் இருப்பதால் இன்று அங்கு போகலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். வில்லாவின் அமைதியான சூழல், பசுமையான தோட்டங்கள் மற்றும் அலைகளின் ஓசை கார்த்திக்கும் சோஃபியாவுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் இருவரும் அங்கு வந்த பிறகு தங்கள் அன்றாட பிரச்சனைகளை மறந்து ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உணர ஆரம்பித்தார்கள். கார்த்திக்கின் பயம் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது. சோஃபியாவின் நம்பிக்கை மற்றும் அமைதியான மனநிலை அவனுக்கு பலம் அளித்தது. சூரியன் மேற்கில் மறைந்து கொண்டிருந்தது. வானம் செம்மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் மற்றும் சோஃபியா கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கால்கள் மணலில் பதிந்து ஒவ்வொரு அடியும் இனிமையான உணர்வை அளித்தது. இந்த இடத்துல லைஃப் ரொம்ப சைலண்டா இருக்கு, நாம இங்கே இருந்துடலாம்னு தோணுது என்று சோஃபியாவின் கையை பிடித்துக் கொண்டு கார்த்திக் சொன்னான். சோஃபியாவோ மெல்ல புன்னகைத்தாள். அதோடு, நீங்க சொல்றது சரிதான், பேசாம நாம இங்கே இருந்துடலாம் என்றாள். கார்த்திக் அவளை பார்த்தான். நீ சொல்வது சரிதான், ஆனா நம்ம வாழ்க்கை அங்கேயும் இருக்கு, அதை நாம மறந்துட முடியாதே
என்று தூரத்தில் தெரியும் வில்லாவையும் கை காட்டினான். அதுவும் சரிதான், ஆனா இப்போ இந்த நொடி நமக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால நாம இதை அனுபவிப்போம் என்றாள். அவர்கள் இருவரும் ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்தார்கள். கடலில் இருந்து வரும் குளிர்ந்த காற்று அவர்களின் முகங்களை மெதுவாக தொட்டது. சோஃபியா தன் தலையை கார்த்திக்கின் தோளில் சாய்த்தாள். அவன் அவளை அணைத்துக் கொண்டான். ஐ லவ் யூ சோஃபியா என்றான் கார்த்திக். ஐ லவ் யூ டூ என்று சோஃபியாவும் சொன்னாள். அவர்களின் கண்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. கார்த்திக் மெதுவாக சோஃபியாவின் முகத்தை தன் கைகளால் தொட்டான். அவள் கண்களை மூடினாள். அவனது தொடுதலை உணர்ந்தாள். கார்த்திக் அவளின் உதடுகளை நோக்கி மெதுவாக சாய்ந்தான். அவர்களின் உதடுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தன. அந்த முத்தம் மிகவும் மென்மையாக நீண்ட நேரம் நீடித்தது. அவர்கள் இருவரும் அந்த கணத்தை முழுமையாக ரசித்தார்கள். கடலின் ஓசை, காற்றின் மெல்லிய சுவை மற்றும் அவர்களின் இதய துடிப்புகள் ஒன்றாக இணைந்தன. அந்த கணம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது. முத்தம் முடிந்த பிறகு சோஃபியா கார்த்திக்கின் முகத்தை பார்த்தாள். இந்த மொமெண்ட் எப்பவும் மைண்ட்ல இருக்கும் என்றாள். எஸ், இது எப்பவும் நமக்கானது என்று கார்த்திக்கும் சொன்னான். அவர்கள் இருவரும் அந்த பாறையின் மீது அமர்ந்து கடலின் அழகை கண்டு மகிழ்ந்தார்கள். சூரியன் மேற்கில் மறைந்து இரவு வந்தது. வானம் நட்சத்திரங்களால் நிரம்பியது. அவர்கள் இருவரும் வில்லாக்கு திரும்பினார்கள். வில்லாவில் அவர்கள் இருவரும் ஒரு சிறிய தீயை மூட்டினார்கள். தீயின் சூட்டில் அவர்கள் கைகளை சூடுபடுத்திக் கொண்டார்கள். சோஃபியா தன் தலையை கார்த்திக்கின் தோளில் சாய்த்தாள். அவன் அவளை அணைத்துக் கொண்டான். இப்படியே வாழ்க்கை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று கேட்டாள். அவர்கள் இருவரும் அந்த இரவை முழுமையாக ரசித்தார்கள். தீயின் சூடு, நட்சத்திரங்களின் ஒளி மற்றும் அவர்களின் அன்பு ஒன்றாக இணைந்து அந்த இரவை மிகவும் முக்கியமானதாக மாற்றியது. இன்னொரு பக்கம் விக்ரம் அலுவலகத்தில் பிரச்சனை மெல்ல புகைந்து கொண்டிருந்தது. விக்ரமின் மேனேஜர் அவனிடம் ஏதோ சொல்ல தயங்குவது போல விக்ரமுக்கு தெரிந்தது. அதனால் உடனடியாக, ஏடா ஏதோ சொல்லணும்னா சொல்லு என்றான். இல்ல பாஸ், அந்த கார்த்திக் நம்மள இங்க தேடி வந்து மிரட்டிட்டு போனா. யூசுவலா இப்படி பண்ணா நீங்க அவங்கள அமைதியா விட மாட்டீங்களே, ஆனா இப்போ ஏன்னு ஒண்ணும் புரியல, அதான் கேட்டேன் என்றான். அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சு, ஆனா டக்குன்னு செஞ்சா அது நல்லா இருக்காது. கொஞ்ச நாளைக்கு நாம அவனை எப்போ அட்டாக் பண்ணுவோம்னு பயத்திலே இருக்கட்டும், அப்புறமா அவன் அசந்த நேரம் பார்த்து அவனை சாய்ச்சிடலாம் என்று விக்ரம் சொன்னான். இதை கேட்டதும், அதான பார்த்தேன், என் பாஸ் ஆவது அமைதியா இருக்கிறதாவது என்று கேட்டு அவனே சிரித்தான். சரி சரி, சிரிச்சது போதும், போய் காஃபி கொண்டு வா என்று விக்ரம் சொல்ல அவனும் போனான். ஆனால் விக்ரமோ தனக்குள்ளாகவே, உனக்கு இருக்குடா கார்த்திக் என்று சொல்லிக் கொண்டான். கார்த்திக்கிற்கு முழுவதுமாக பயம் எல்லாம் போகவில்லை. அவன் மிகவும் ஜாக்கிரதையாகவே இருந்தான். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்தே எடுத்து வைத்தான். விக்ரம் குறித்து அவன் பார்த்ததையெல்லாம் அவனுக்கே தெரியும். எப்படியும் அவன் எதுவும் செய்வான் என்று நினைத்தான். ஆனால் என்ன செய்வான் என்று அவனுக்கு புரியவில்லை. என்னதான் அவனுக்கு விக்ரம் குறித்த எண்ணங்கள் இருந்தாலும் சோஃபியா வரும்போதெல்லாம் அவன் மிகவும் அமைதியாக உணர்ந்தான். தனக்குள் இருந்த அலை மென்மையான ஆறாக மாறுவதை உணர்ந்தான். யாரிடமும் இல்லாத ஒரு அமைதி தனக்கு மட்டுமே இருப்பதாகவும் அதற்கு முழுக்க முழுக்க சோஃபியா மட்டுமே காரணம் என்றும் அவனுக்கு தோன்றியது. யாரோ என்ன ரொம்ப உத்து பாக்குற மாதிரி இருக்கே என்று சோஃபியா சிரித்துக்கொண்டே கேட்டாள். இவ்வளவு அழகான பொண்ணு முன்னாடி இருந்தா பார்த்து ரசிக்காம என்ன பண்றது என்று கார்த்திக் கேட்க, டைரக்டர் சார் இன்னைக்கு கவிதை எழுதுற மூட்ல இருக்காரு போலயே என்று சோஃபியா வேண்டுமென்றே சிரித்தாள். உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு கவிதை எழுதாம இருந்தாதான் தப்பு என்று கார்த்திக் சொல்லவும் சோஃபியாவும் வெட்கம் விட்டு சிரித்தாள். இருவரும் காஃபி அருந்திக் கொண்டே தங்களது வேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கார்த்திக் தான் எடுத்துக்கொண்டிருக்கும் திரைப்படத்தை பற்றியும் இன்று தான் எடுத்த சீன், அதில் அனன்யாவின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து பேசிக் கொண்டிருக்க சோஃபியாவும் அதை மிகவும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென, நான் நடிச்சு நீங்க இன்னொரு படம் டைரக்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்ல என்று சோஃபியா கேட்டாள். உண்மையில் கார்த்திக்கிற்கும் இந்த ஆசை வெகு நாட்களாகவே இருக்கிறது. ஆனால் அதை இவன் மட்டும் நினைத்தால் போதாது என்று தனக்குள்ளாகவே எண்ணி மிகவும் அமைதியாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ அந்த எண்ணம் சோஃபியாவின் பக்கம் இருப்பதும் அவனுக்கு தெரிந்தது, புரிந்தது. இருந்தாலும் இதை இவர்கள் இருவரும் மட்டும் நினைத்தால் போதாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக வந்து அமைய வேண்டும். எனக்கும் நீ சொன்ன மாதிரி ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா அது மட்டுமே போதாதுல்ல, கதை சரியா அமையணும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கரெக்டா அமையணும், இப்படி நிறைய இருக்குல்ல என்று கார்த்தி சொன்னான். நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதெல்லாம் எப்போ சரியா அமைஞ்சு எப்போ நடந்து என்று சோஃபியா பெருமூச்சு விட்டாள். இப்போ நீயும் ஒரு மூவில பிஸியா இருக்க, நானும் ஒரு மூவில பிஸியா இருக்கேன். அதனால இப்போதைக்கு பெருசா எதுவும் பேச வேண்டாம், பட் நடக்கும் என்று மட்டும் கார்த்தி சொல்ல, மத்தவங்களை விடுங்க, பேசாம எனக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு கதை எழுதுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் தானா நடக்கும்ல என்று சோஃபியா கேட்டாள். இது ஒரு நல்ல கேள்வி,
ஆனா என்ன எழுதுறதுன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. பேசாம சித்தார்த்தோட பயோபிக்க எடுத்த மாதிரி நாமளும் நம்மளோட வாழ்க்கை வரலாறு எடுத்துருவோமா என்று கார்த்திக் கேட்டான். இதை கேட்டதும் சோஃபியாவுக்கும் பிடித்திருந்தது. நல்லாதான் இருக்கும், ஆனா அப்படி மட்டும் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கோன்றது தெரிஞ்சிடுமே என்று சோஃபியா கொஞ்சம் வருத்தத்தோடு சொன்னாள். கார்த்திக்கிற்கு இந்த பதில் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. நீ ஏன் பயந்துட்டே இருக்க, தெரிஞ்சா தெரியட்டுமே என்று கார்த்திக் கேட்கவும், நான் தான் முன்னவே சொன்னல, இப்பவே வெளியே தெரிஞ்சா நம்ம கெரியருக்கு இது நிச்சயமா பிரச்சனை வரும் என்று சோஃபியா கூறினாள். நீ சொல்றது சரிதான், ஆனா உண்மை வெளியே தெரிஞ்சும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களும் இருக்கதானே செய்யறாங்க என்று கார்த்திக் தன் தரப்பு வாதத்தை எடுத்து முன்னே வைத்தான். சோஃபியாவுக்கு இந்த விஷயத்தில் இதற்கு மேல் பேச விருப்பமில்லை. அவள் உடனே, சரி விடுங்க, இத பத்தி நாம இன்னொரு நாள் யோசிப்போம் என்று டாபிக்கை மாற்றினாள். கார்த்திக்கிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் இன்னொரு நாள் இது குறித்து பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்து அவனும் அமைதியானான். அவர்கள் இருவரும் அமைதியாக காஃபி குடித்துக் கொண்டிருக்க திடீரென வில்லாவுக்கு பின்பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு விசித்திரமாக சத்தம் கேட்டது. கார்த்தியும் சோஃபியாவும் ஒரு நொடி தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன சத்தம் இது என்று சோஃபியா கேட்டாள். எனக்கு தெரியல, ஆனா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கார்த்தி சொல்ல, நானும் வரேன் என்று சோஃபியா சொன்னாள். கார்த்தியும் அவளை தனியா விட்டு செல்வதற்கு பதிலாக கூடவே அழைத்து சென்றால் நன்றாக இருக்கும் என எண்ணி அழைத்து சென்றான். இருவரும் வில்லாவின் தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கே நிறைய கண்ணாடி பாட்டில்கள் உடைந்திருந்தது. அவை அனைத்துமே பியர் பாட்டில்கள். அதை கண்டதும் கார்த்திக்கிற்கும் சோஃபியாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது எப்படி இங்க என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க, அப்பொழுதுதான் சட்டென தூரத்திலிருந்து ஒரு பியர் பாட்டில் காற்றில் அவர்களை நோக்கி பறந்து வந்து கொண்டிருப்பதை கார்த்தி பார்த்தான். அடுத்த நொடியே அவன் சோஃபியாவை நகர்த்தி அவளுக்கு பின்பக்கமாக அவன் நின்று கொண்டான். பறந்து வந்த பியர் பாட்டில் அவன் முதுகில் பளீர் என்று விழுந்தது. கார்த்தியும் ஆ என்று வலியில் கத்தினான். கார்த்திக்கை யார் தாக்கி இருப்பார்கள்? இது விக்ரமின் வேலையா அல்லது வேறு யாராவது இவர்களுக்கு குறி வைக்கிறார்களா? மேலும் தெரிந்து எபிசோட் 554. பீச்சில் இருந்த கார்த்திக்கிற்கும் சோஃபியாவுக்கும் ஏதோ சத்தம் கேட்டு வில்லாவுக்கு வருகிறார்கள். அங்கே நிறைய கண்ணாடி பாட்டில்கள் உடைந்திருந்தது. அவை அனைத்துமே பியர் பாட்டில்கள். அதை கண்டதும் கார்த்திக்கிற்கும் சோஃபியாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது எங்க எப்படி என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க, அப்பொழுதுதான் சட்டென தூரத்திலிருந்து ஒரு பியர் பாட்டில் காற்றில் அவர்களை நோக்கி பறந்து வந்து கொண்டிருப்பதை கார்த்திக் பார்த்தான். அடுத்த நொடியே அவன் சோஃபியாவை நகர்த்தி அவளுக்கு பின்பக்கமாக அவன் நின்று கொண்டான். பறந்து வந்த பியர் பாட்டில் அவன் முதுகில் பளீர் என்று விழுந்தது. கார்த்தியும் ஆ என்று வலியில் கத்தினான். கார்த்தியின் கத்தல் சத்தத்தை கேட்டு சோஃபியா திரும்பி பார்த்தாள். அவன் முதுகில் பியர் பாட்டில் பட்டதால் ஏற்பட்ட வலியில் அவன் குனிந்து கொண்டிருந்தான். சோஃபியா உடனே அவனை பிடித்து நிறுத்தினாள். கார்த்தி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற என்று பதறினாள். ஒண்ணுல்ல, ஒரு பாட்டில் முதுகுல விழுந்துடுச்சு என்று கார்த்திக் முகத்தை சுளித்தான். அவன் முதுகை பார்த்த சோஃபியா சிறிது ரத்தம் வடிந்து கொண்டிருப்பதை கண்டாள். இது ரொம்ப சீரியஸ், உடனே வில்லாவுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும் என்று அவள் பதறினாள். கார்த்திக் மெதுவாக நிமிர்ந்து, சரி நான் போய் பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு, யாரோ இங்க விளையாடுறாங்க, நீ தனியா இருக்க கூடாது என்றான். இல்ல, நானும் உன்னோட வர, உன்னை தனியா விட முடியாது என்று சோஃபியா உறுதியாக சொன்னாள். இருவரும் வில்லாவுக்குள் நுழைந்தார்கள். கார்த்தி முதுகில் விழுந்த பாட்டிலின் கண்ணாடி துண்டுகளை சோஃபியா கவனமாக எடுத்தாள். பின்னர் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்தாள். இது ரொம்ப டீப் இல்ல, ஆனா டாக்டர் பாக்கணும் என்று அவள் கூறினாள். கார்த்திக் சிரித்தான். டாக்டர் வேணா, எனக்கு சரியாயிடும், ஆனா இந்த பாட்டில் எங்கிருந்து வந்துச்சுன்னுதான் இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு என்றான். சோஃபியாவும் அதை பற்றி யோசித்தாள். இங்க யாரும் இருக்காங்களோ என்று அவள் கொஞ்சம் பயத்தோடு கூறினாள். கார்த்திக்கிற்கும் அதே எண்ணம்தான். நீ சொல்றது சரிதான், ஆனா இப்போ நாம என்ன செய்யலாம் என்று அவன் கேட்கவும், போலீஸ் என்று சோஃபியா கூறினாள். பின்பு அவளே, இல்ல கார்த்திக், இங்க யாரும் சரக்கடிக்க வந்திருப்பாங்க, அவங்க தப்பிக்க இப்படி பண்ணிருக்கலாம் என்று சோஃபியாவே கூறினாள். அதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு, இதுக்கு முன்ன இங்க இப்படிலாம் நடந்திருக்கு என்று கார்த்தியும் சொன்னான். இதையடுத்து இருவரும் வில்லாவின் உள்ளே சென்றார்கள். கார்த்தியின் முதுகில் வலி இருந்தாலும் அவன் அதை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை. ஆனால் அவனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சம்பவம் விக்ரமின் வேலையாக இருக்குமோ என்று அவன் யோசித்தான். அன்று இரவு கார்த்திகால் தூங்க முடியவில்லை. அவன் மனதில் எப்பொழுதும் விக்ரம் பற்றிய எண்ணங்கள் சுழன்றன. சோஃபியா அவனை பார்த்து, என்ன கார்த்திக், தூங்கலையா என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல, விக்ரம் பத்தி யோசிக்கிறேன், அவன் இன்னும் நம்மள விடலன்னு தோணுது என்றான் கார்த்திக். சோஃபியா அவனை அணைத்துக் கொண்டாள். நீ கவலைப்படாத, நம்மளால இப்ப எதையோ சமாளிக்க முடியும் என்றாள். கார்த்திக்கிற்கு சோஃபியாவின் வார்த்தைகள் நிம்மதியை தந்தன. நீ சொல்றது சரிதான், நாம எதையும் சமாளிக்க முடியும் என்றான் அவன். அவர்கள் இருவரும் அந்த இரவை அமைதியாக கழித்தார்கள். ஆனால் கார்த்திக்கிற்கு தெரியும், விக்ரம் இன்னும் அவர்களை விட போவதில்லை.
அவன் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறான் என்பது குறித்து அவன் யோசித்தான். மறுநாள் காலை கார்த்தி மற்றும் சோஃபியா வில்லாவின் புன்புறம் நடந்து அங்கே ஏற்பட்ட சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த பாதுகாவலர்களிடம் கேட்டபோது அவர்கள் எதுவும் தெரியாது என்று கூறினார்கள். ஆனால் ஒரு பாதுகாவலர் இங்கே சில நாட்களாக யாரோ சந்தேகத்திற்குரிய நபர்கள் தென்படுகிறார்கள் என்று கூறினார். இதை கேட்ட கார்த்திக்கிற்கு தன் சந்தேகம் உறுதியானது. இது விக்ரமோட வேலைதான் என்று அவன் சோஃபியாவிடம் சொன்னான். அப்ப இதுக்கு மேலும் நாம சைலண்டா இருக்க வேணாம், போலீஸ் கிட்ட போவோம் என்றாள் சோஃபியா. கார்த்திக் சரி என்றான். சரி, நாம இப்பவே போலீஸை கூப்பிடுவோம் என்றான். இப்பொழுது அவர்கள் அர்ஜுனை அழைக்க விரும்பவில்லை. அதனால் பொதுவாக காவல்துறைக்கு கால் செய்தார்கள். நடந்த சம்பவத்தை பற்றி தெரிவித்தார்கள். போலீஸ் விசாரணை நடத்துவதாக உறுதியளித்தது. இதற்கிடையில் கார்த்தி தன் முதுகில் ஏற்பட்ட காயத்தை கவனித்துக் கொண்டான். அவன் மீண்டும் தன் வேலையில் ஈடுபட்டான். ஆனால் அவனுக்கு மனதில் ஒரு எச்சரிக்கை இருந்தது. விக்ரம் இன்னும் அவர்களை விடப்போவதில்லை என்பதை அவன் உணர்ந்தான். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்து எதையும் சமாளிக்க தயாராக இருந்தார்கள். விக்ரமின் அச்சுறுத்தல் இருந்தாலும் அவர்களின் அன்பும் ஒற்றுமையும் அவர்களை பலப்படுத்தியது. அதே நேரம் போலீஸ் விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் அந்த பகுதியில் பாதுகாப்பை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். ஆனால் கார்த்திக்கிற்கு மன நிம்மதி இல்லை. அவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளாகவே நினைத்துக் கொண்டிருந்தான். ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் வைபவ் காரில் தனியாக சென்றான். இதுதான் இடம் என முடிவு செய்யாமல் அவன் அவனுடைய இஷ்டத்திற்கு காரை ஓட்டினான். சந்துருவிடம் பிசினஸை சில நாட்களுக்கு பார்த்து கொள்ளும்படியும் கூறினான். சந்துரு வழக்கம் போல் ஏன் எதற்கு என்று எந்த காரணமும் கேட்கவில்லை. வைபவும் சொல்லவில்லை. அவன் காரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த இலக்கும் இல்லை. அவன் மனம் போனபடி காரை ஓட்டினான். சாலையின் இரு பக்கங்களிலும் பசுமையான மரங்கள், வயல்கள் மற்றும் சிறிய கிராமங்கள் தென்பட்டன. உண்மையில் வைபவுக்கு ஒரு அமைதி தேவைப்பட்டது. அவனை முழுதாக அவனே அறிய இதை ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்ள நினைத்தான். கார் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தது. அங்கே ஒரு சிறிய டீ கடை இருந்தது. வைபவ் காரை நிறுத்தி டீ குடிக்க சென்றான். டீ கடையில் ஒரு வயதான மனிதர் இருந்தார். அவர் வைபவை பார்த்து, எங்க போறீங்க என்று கேட்டார். எனக்கே தெரியல என்று வைபவ் சொன்னான். புன்னகைத்த வயதான மனிதர், அப்போ நீங்க ஒரு நல்ல பயணத்தை பண்றீங்கன்னு சொல்லுங்க என்றார். வைபவ் ஒன்றும் புரியாமல் அவரை பார்க்க, நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே தேடுவாங்க. அதுவும் தப்பில்ல. சில நேரம் நமக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம இடத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் தெரியும் என்று கூறினார். அவர் சொன்னதுக்கு வைபவ் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் புன்னகைக்க மட்டும் செய்தான். பின்னர் மெதுவாக டீ குடித்துவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கினான். கார் சாலையில் மீண்டும் வேகமாக ஓடியது. வைபவ் மனதில் அந்த வயதான மனிதரின் வார்த்தைகள் ஒலித்தன. ஆனால் அவன் பயணம் திடீரென ஒரு திருப்பத்தை எடுத்தது. சாலையின் மறுபுறம் ஒரு கருப்பு கார் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அது வைபவின் காரை மோதும் நிலையில் இருந்தது. வைபவ் தன் ஸ்டீரிங்கை வலது பக்கம் திருப்பி காரை ஒரு திடீர் திருப்பத்தில் சாலையின் ஓரத்தில் நிறுத்தினான். கருப்பு கார் வேகமாக அவனை கடந்து சென்றது. என்ன இது? வைபவ் தனக்குள் முணுமுணுத்தான். அவன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த கார் ஏன் அவனை துரத்துகிறது? அவன் எதையும் தவறு செய்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு உணர்வு, அவன் இப்பொழுது பாதுகாப்பாக இல்லை. வைபவ் காரை மீண்டும் ஓட்டத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவன் வேகத்தை கூட்டினான். அவன் பின்னால் பார்த்தான். கருப்பு கார் மீண்டும் தோன்றியது. இது தற்செயல் இல்லை. அவனை யாரோ துரத்துகிறார்கள். வைபவ் தன் கையில் இருந்த போனை எடுத்தான். சந்துருவுக்கு கால் செய்ய முயன்றான். ஆனால் சிக்னல் இல்லை. அவன் ஒரு தீவிர முடிவை எடுத்தான். அவன் காரை ஒரு சிறிய கிராமத்தின் வழியாக ஒரு மலைப்பாதையில் திருப்பினான். மலைப்பாதை குறுகலாக இருந்தது. ஆனால் அது அவனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தது. அவன் வேகமாக ஓட்டினான். மீண்டும் அந்த கருப்பு கார் அவனை பின்தொடர்ந்தது. மலை பாதையின் முடிவில் ஒரு பெரிய பாறை இருந்தது. வைபவ் காரை அங்கே நிறுத்தினான். அவன் காரை விட்டு இறங்கி பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டான். கருப்பு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 2 ஆட்கள் இறங்கினார்கள். அவர்கள் துப்பாக்கிகளை கையில் வைத்திருந்தனர். வைபவ் வெளியே வா என்று ஒருவன் கத்தினான். வைபவுக்கு அவர்கள் யார் என்றே தெரியவில்லை. இப்பொழுது அவர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது, இவனிடம் இல்லை. அதனால் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தான். ஆனால் அவர்கள் அவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது வைபவ் தன் கையில் இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்தான். அதை தூரத்தில் எறிந்தான். கல் ஒரு பாறையில் மோதி சத்தம் செய்தது. உடனே அவர்கள் இருவரும், அங்க இருக்கான்னு நினைக்கிறேன் என்று கத்தினான் ஒருவன். இதனால் இருவரும் அந்த திசையில் ஓடினர். வைபவ் இதுதான் சமயம் என்று நினைத்தான். அவன் காரை நோக்கி ஓடினான். ஆனால் அவன் காரை அடையும் முன் ஒருவன் அவனை பிடித்தான். எங்க போறீங்க என்று கேட்டான். வைபவுக்கோ என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. வைபவ் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை தள்ளினான். அவன் தன் காரில் ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் செய்தான். கார் வேகமாக புறப்பட்டது. ஆட்கள் பின்னாலிருந்து துப்பாக்கியால் சுட்டனர்.
கண்ணாடி உடைந்தது. ஆனால் வைபவ் காயமடையவில்லை. வைபவ் காரை வேகமாக ஓட்டினான். அவன் மலை பாதையை விட்டு வெளியேறி மீண்டும் முக்கிய சாலையை அடைந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரை மெயின் ரோட்டில் ஓட்டாமல் ஆஃப் ரோடுகளில் ஓட்ட ஆரம்பித்தான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. யாருங்க ஏன் என்னை துரத்திட்டு வந்தானுங்க? அதுலயும் ஒருத்தன் என்னோட பேரை சரியா சொன்னா, ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்று வைபவ் தனக்குத்தானே பேசிக் கொண்டான். அதே நேரம் அவ்வப்பொழுது திரும்பியும் பார்த்து கொண்டான். அவனை எந்த காரும் பின்தொடரவில்லை. அதனால் வைபவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஒரு மரத்தின் அடியில் காரை நிறுத்தினான். இப்பொழுது அவன் இருப்பது ஒரு காட்டுப்பகுதி போல இருந்தது. அவனுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது. காரை விட்டு இறங்கி அமைதியாக மரத்தின் அடியில் அமர்ந்தான். கண்களை மூடினான். வைபவ், எதை பத்தி யோசிக்காத, அமைதியாரு, இந்த செகண்ட் வாழ பழகு என்று வைபவ் தனக்குத்தானே சொல்ல அவனும் அதற்கு சரி என்றான். பின்னர் மெல்ல கண்களை திறந்தான். திடீரென அவனுக்கு அருகில் ஒரு மான் வந்தது. அதை பார்க்கவே அவனுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அதை பார்த்தவுடன் அவனுக்கு உடனே இனியாவின் ஞாபகம் வந்தது. உடனே அவளுக்கு கால் செய்ய வேண்டும் என்று அவன் கை பரபரத்தது. அவள் யோசிக்க சில நாட்கள் அவன் அவகாசம் கொடுத்து இருக்கிறான். அதுவரை அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவன் நினைத்தான். அவன் உடனே காரை நோக்கி சென்றான். அதிலிருந்து பிஸ்கட்டை எடுத்து மானுக்கு கொடுக்க அதுவும் அதை சாப்பிட்டது. இது வைபவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நீ ரொம்ப அழகா இருக்க, அதை யாரும் உன்கிட்ட சொல்லிருக்காங்களா என்று வைபவ் மெல்ல மானை பார்த்து கேட்டான். மான் அப்படியே நின்று கொண்டிருந்தது. வைபவ் மானுடன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அந்த இயற்கையின் அழகும் அமைதியும் அவனுக்கு ஒரு புதிய உணர்வை தந்தன. அவன் மனதில் இருந்த பயம் மற்றும் குழப்பம் சிறிது சிறிதாக மறைந்தது. மான் அவனை பார்த்து பின்னர் மெதுவாக காட்டுக்குள் நகர்ந்தது. வைபவ் அதை பின்தொடர முடிவு செய்தான். அவனுக்கு ஒரு உணர்வு, இந்த மான் அவனை ஏதோ ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது. காட்டுக்குள் நடந்து சென்ற வைபவ் சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு சிறிய ஓடையை கண்டான். அந்த ஓடையின் அருகில் ஒரு பழைய குடிசை இருந்தது. குடிசையின் முன்புறம் ஒரு வயதான பெண் உட்கார்ந்து இருந்தாள். அவள் வைபவை பார்த்து புன்னகைத்தாள். யாருப்பா நீ என்று அந்த பெண் கேட்கவும் வைபவ் தன்னை குறித்து சொன்னான். பின்பு அந்த பெண்ணை பார்த்து யார் என்று கேட்டான். நான் இந்த காட்டோட காவலர் என்று அந்த பெண் சொன்னார். வைபவுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முதலில் காட்டுக்கு காவலர் என்பது அவனுக்கு புரியவில்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு பெண் இருப்பது அவனுக்கு புரியவில்லை. அவன் அந்த பெண்ணை விசித்திரமாக பார்த்தான். என்னையா அப்படி பாக்குற என்று அந்த வயதான பெண் கேட்க, இல்ல, காட்டுக்கு யூசுவலா கவர்மெண்ட் தானே பாதுகாப்பா இருக்கும், ஆனா நீங்க எப்படி என்று வைபவ் கொஞ்சம் தயக்கத்துடனே தன்னிடம் இருந்த கேள்வியை கேட்டான். அதற்கு அந்த மூதாட்டி கொஞ்சம் சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க என்று வைபவ் மீண்டும் கேட்டான். ஒன்னுல்ல, நீ சொல்றது சரிதான், ஆனா நான் தான் இந்த காட்டோட காவலாளி என்று குதர்க்கமாக சிரித்தாள். வைபவுக்கு அனைத்துமே புரியாத புதிராக இருந்தது. அவனுக்கு அந்த இடமே ஏதோ மர்மமாக இருந்தது. ஏதோ ஒரு புதிய அனுபவத்தை தரப்போவதாக இருந்தது. சரி, நீ இப்ப எங்க போற என்று அந்த மூதாட்டி கேட்க, எனக்கும் தெரியல, இப்ப உங்க முன்னாடி நிக்கிறதே ஆக்சிடென்ட் தான் என்று வைபவ் சொன்னான். சில ஆக்சிடென்ட் நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் என்று சொன்ன மூதாட்டி, நீ என்ன பண்ற, நேரா போ, ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுக்கு கீழே காளான்கள் இருக்கும், அதை கொண்டு வா என்றார். அந்த மூதாட்டியின் பேச்சு கொஞ்சம் ஆர்டர் போடுவது போல இருந்தது. அதனால் வைபவுக்குமே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. யாரா இது நம்மள ஆர்டர் போடுறாங்க என்று யோசித்தவன் பின்பு சொன்னதை செய்யலாம் என்று முடிவு செய்தான். உடனே இந்த வழியா என்று கேட்டு அந்த மூதாட்டி காண்பித்த வழியை நோக்கி நடந்தான். அந்த காளானை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டே முன்னே சென்றான். அப்பொழுது திடீரென காட்டிலிருந்து பறவைகள் வேக வேகமாக பறந்தது. அதை வைபவ் அதிர்ச்சியோடு பார்த்தான். பின்பு உடனே அந்த மூதாட்டியை திரும்பி பார்த்தான். அவளும் அதை அதிர்ச்சியோடு பார்த்தாள். பின்பு பிரச்சனை வந்திருக்கு என்று அந்த மூதாட்டி சொல்ல வைபவ் ஒன்றும் புரியாமல் நின்றான். வைபவ் திரும்பி அந்த மூதாட்டியை பார்த்தான். அவள் முகத்தில் ஒரு கவலையும் பதட்டமும் தெரிந்தது. என்ன பிரச்சனை என்று வைபவ் கேட்டான். உள்ளே ஏதோ நடக்குது, இல்லனா பறவைங்க சாதாரணமா இப்படி பயந்து போய் பறக்காது என்று மூதாட்டி சொல்ல அவர் குரலில் ஒரு தீவிரம் இருந்தது. வைபவ் மீண்டும் காட்டை நோக்கி திரும்பினான். பறவைகள் இன்னும் வேகமாக பறந்து கொண்டிருந்தன. ஏதோ தவறாக நடக்கிறது என்று அவனுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. இப்ப நான் என்ன பண்றது என்று அவன் மூதாட்டியை நோக்கி கேட்டான். அதற்கு அந்த பாட்டி கூறிய பதிலை கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மூதாட்டி எதை பற்றி பேசுகிறார், வைபவை துரத்தும் அந்த மர்ம நபர் யார், மேலும் தெரிந்து கொள். எபிசோட் 555. வைபவ் மீண்டும் காட்டை நோக்கி திரும்பினான். பறவைகள் இன்னும் வேகமாக பறந்து கொண்டிருந்தன. ஏதோ தவறாக நடக்கிறது என்று அவனுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. இப்ப நான் என்ன பண்றது என்று அவன் பாட்டியிடம் கேட்டான். அதற்கு அந்த பாட்டி கூறிய பதிலை கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ அந்த காளான்களை மட்டும் எடுத்துட்டு வா என்று அந்த பாட்டி சொல்ல வைபவ் வித்தியாசமாக உணர்ந்தான். காளானுக்கும் காட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இது என்னவோ கண்ணாடிய திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற கதையால இருக்கு
என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். வைபவ் தயக்கமின்றி அந்த பெரிய மரத்தை நோக்கி நடந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் ஒரு பெரிய மரத்தை கண்டான். அந்த மரத்தின் அடியில் பல காளான்கள் இருந்தன. அவன் அவற்றை எடுத்துக்கொண்டான். அவனுக்கு இந்த காளான்கள் எதற்கு பயன்படும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பாட்டியின் வார்த்தைகளை நம்பினான். காளான்களை எடுத்துக்கொண்டு வைபவ் மீண்டும் அந்த பாட்டியிடம் வந்தான். அவள் அவனை பார்த்து புன்னகைத்தாள். நல்லது, இப்ப நாம காட்டுக்குள்ள போகலாம் என்று அந்த பாட்டி சொல்ல இருவரும் காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தார்கள். காட்டின் அமைதி அவனுக்கு ஒரு புதிய உணர்வை தந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பதட்டம் இருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு பெரிய மரத்தை அடைந்தனர். அந்த மரத்தின் அடியில் ஒரு பழைய குகை இருந்தது. இதுதான் நம்ம இடம் என்று பாட்டி சொல்ல இருவரும் குகைக்குள் நுழைந்தனர். உடனே வைபவும் அந்த பாட்டியை பின்தொடர்ந்து சென்றான். குகைக்குள் ஒரு பெரிய அறை இருந்தது. அந்த அறையில் பல பழைய பொருட்கள் இருந்தன. பாட்டி அந்த பொருட்களை பார்த்து, இவை நமக்கு உதவும் என்றார். வைபவ் அந்த பொருட்களை பார்த்தான். அவனுக்கு இவை எதற்கு பயன்படும் என்று தெரியவில்லை. ஆனால் பாட்டியின் வார்த்தைகளை நம்பினான். அந்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அந்த பாட்டி மற்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்க வைபவ் மொபைலை எடுத்து அதை அனைத்தையும் படம் பிடிக்க ஆரம்பித்தான். வைபவை பார்த்த பாட்டி, எடுத்துக்கோ எடுத்துக்கோ, இதெல்லாம் நீ பார்த்திருக்கவே மாட்ட என்றார். ஆமா ஆமா, நானும் இதெல்லாம் பார்த்ததே இல்ல என்றான். பாட்டி சிரித்துவிட்டு அந்த காளான்களை அங்கிருந்த குடுவை ஒன்றை எடுத்து அந்த நீரில் போட்டார். அடுத்த கணம் அந்த காளான் கொஞ்சம் அளவில் பெரியதானது போல இருந்தது. அதாவது நீரில் ஊறிய அரிசி எப்படி பெரியதாகுமோ அது போல இதுவும் பெரியதாகி இருந்தது. வைபவுக்கு கியூரியாசிட்டியாக இருந்தது. இது என்ன காளான், அதுவும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க என்று வைபவ் கேட்டான். இது மலை காளான், அவ்வளவு சீக்கிரம் இது கிடைக்காது என்று அந்த பாட்டி சொல்ல, அதுக்கும் காட்டுல பிரச்சனைன்னு நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று வைபவ் தன் குழப்பத்தை வெளிப்படுத்தினான். பறவைங்களுக்கு இந்த காளான சாப்பிட கொடுக்கணும், அதான் என்று அந்த பாட்டி சொல்ல வைபவ் ஒன்றும் புரியாமல் அந்த பாட்டியை பார்த்தான். அவனுக்கு இது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏதோ பிரச்சனை எல்லாம் சொன்னீங்களே என்று வைபவ் கேட்க, ஒரு உயிரோட பசிய விட வேற என்ன பிரச்சனை உலகத்துல பெருசா இருந்துட போகுது என்று அந்த பாட்டி புன்னகையோடு கேட்க வைபவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவன் அப்படியே அமைதியாக இருந்தான். பசியை விட பெரும் பிரச்சனை என்று எதுவும் இல்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரம் இந்த காளான், பாட்டி, அந்த அறை என அனைத்துமே அவனுக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அந்த பாட்டி அடுத்து என்ன செய்ய போகிறாள் என்று ஆவலோடு வைபவ் பார்த்து கொண்டே இருந்தான். தண்ணீரில் போட்ட காளான்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த குகையை விட்டு வெளியே வர வைபவம் பின்னாலேயே சென்றான். ஒரு இடத்தில் நிறைய பறவைகள், மான்கள் என அனைத்தும் ஒன்றாக இருந்தன. அவை இந்த பாட்டியை பார்த்ததும் மகிழ்ந்து குதூகலித்தன. அதை அதன் கண்களிலேயே உணர முடிந்தது. வைபவுக்கு இது முற்றிலுமே புதிய அனுபவமாக இருந்தது. அதே நேரம் அந்த காளான் குறித்து அவன் மேலும் அறிய வேண்டும் என்று நினைத்தான். அனைத்தையும் அழகாக ரசித்துக் கொண்டிருந்தவன் திடீரென அனைத்தையும் பிசினஸாக பார்க்க ஆரம்பித்தான். காளானை வைத்து எதுவும் செய்ய முடியுமா என யோசித்தான். இப்படி ஒரு காளான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இதை மட்டும் நாம கொண்டு போய் சேல் பண்ணா நிச்சயம் நல்ல மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும் என்று வைபவ் தனக்குத்தானே பேசினான். வைபவ் எதையோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருப்பதை அந்த பாட்டியும் பார்த்தார். இருப்பினும் அதை கண்டுகொள்ளாமல் அந்த பாட்டி பறவைகளுக்கும் மான்களுக்கும் காளான்களை உணவாக கொடுத்து கொண்டிருந்தார். அவற்றின் மகிழ்ச்சியை கண்டு அந்த பாட்டியின் முகம் மலர்ச்சி அடைந்தது. வைபவ் இதை பார்த்து தனது யோசனைகளில் சிறிது தயக்கத்தை உணர்ந்தான். இந்த காளான்கள் எல்லாம் இவ்வளோ ரேர்னா இது விக்கிறது சரியா என்று அவன் தனக்குள் கேட்டுக்கொண்டான். பாட்டி வைபவின் மனநிலையை உணர்ந்தவள் போல் அவனை நோக்கி திரும்பினாள். இந்த காளான்கள் ரொம்ப அரிதானவதான், ஆனா இதோட மதிப்பு பணத்துல இல்ல, இந்த காட்டோட சமநிலைய பேணுவதுலதான் இருக்கு என்றார். இதுக்கும் இந்த காட்டோட சமநிலைக்கும் என்ன தொடர்பு, எனக்கு ஒண்ணும் புரியலையே என்று கேட்டான். நீ என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இத வச்சு நீ பணம் பார்க்கலாம்னு பாக்குற, ஆனா அதுக்கு வழி இல்ல என்றார். வைபவுக்கு இன்னும் ஒன்றும் புரியவில்லை. நான் இதை எடுத்துட்டு போய் வேற இடத்துல தானே வளர்க்க போறேன், அப்புறம் விற்க போறேன், அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் கேட்டான். அங்கதான் பிரச்சனையே, இந்த காளான் இங்க மட்டும்தான் வளரும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இது விஷயமா முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அதனால இது இப்படியே விட்டுறதுதான் சரி என்றார். அது எப்படி உறுதியா சொல்றீங்க என்று வைபவ் கேட்டான். அதான் சொன்னேனே, உன்ன மாதிரி இங்க வேறு சிலர் வந்திருக்காங்க, அவங்களும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா அப்படி எதுவுமே நடக்கல என்று அந்த பாட்டி மீண்டும் சொன்னார். நானும் ஒரு முறை கொண்டு போறேனே என்று வைபவ் கேட்கவும், நீ கொண்டு போறது பிரச்சனை இல்ல, ஆனா ஒருவேளை இது வேற இடத்துல வளரல அப்படின்னா நிச்சயம் இதை தேடி உன்னை சார்ந்தவங்க வருவாங்க, அது இந்த காட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்று அந்த பாட்டி சொன்னார். வைபவால் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் ஒரு நொடி அப்படியே நெருக்க, நீ இந்த பயணத்தை உன்னோட மன அமைதிக்காக ஆரம்பிச்ச மாதிரி என்கிட்ட சொன்ன, ஆனா நடக்கிறத பாரு, உனக்குள்ள இருக்கிற பிசினஸ் அறிவு டக்குன்னு எழுந்து வெளியே வந்து என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு பாரு
என்றார். இந்த வார்த்தைகள் வைபவை திடுக்கிட வைத்தது. அவனுக்குமே இது அப்படியாகத்தான் இருந்தது. நாம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க, நீ உன் பிசினஸ் பத்தி யோசிச்சது தப்பில்ல, ஆனா அதை இந்த மாதிரி இடத்துல யோசிக்க கூடாது. நம்மளோட பிசினஸ் இயற்கையை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்று கூறினார். வைபவுக்கு சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் அந்த இடத்தில் இது சரி என்று தோன்றவே அவனும் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டினான். இந்த பாடம் கத்துக்கதான் இவ்வளவு தூரம் வந்தானா என்று அவனையும் அறியாமல் முணுமுணுக்க, இது மட்டும்தான் சொல்ல முடியாது. ஒரு பயணத்துல உனக்கு எல்லாமும் கிடைக்கலாம், இல்ல எதுவுமே கிடைக்காமையும் போகலாம் என்றார். சரி, இதுக்கு மேல நாம இருக்க கூடாது, போகலாம் என்று சொல்ல வைபவும் தலையை ஆட்டியபடியே நடந்தான். அவனுக்குள் இப்பொழுது நிறைய கேள்விகள் ஓடினாலும் அதை எதையும் கேட்க கூடாது என்று நினைத்தான். இன்னொரு பக்கம் கார்த்திக் வில்லாவில் நடந்த பிரச்சனை குறித்து போலீஸ் விசாரணை சென்று கொண்டிருந்தது. வில்லாவில் சிசிடிவி கேமராக்கள் இருந்தாலும் நடந்ததுக்கு எல்லாம் யார் காரணம் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கார்த்திக்கிற்கு மட்டும் இது நிச்சயம் விக்ரமுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்பது போல இருந்தது. கார்த்திக்கின் பதட்ட சூழலை சோஃபியாவும் கவனித்தாள். அவளுக்கு அவன் இப்படி அமைதியாக இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. என்ன கார்த்திக் யோசிச்சிட்டு இருக்க என்று சோஃபியா கேட்க, இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க, ஒரே குழப்பமா இருக்கு என்று கார்த்திக் தனக்குள் ஓடிக்கொண்டிருந்த யோசனையை சொன்னான். செக்யூரிட்டி சொன்ன மாதிரி யாராவது குடிக்க வந்திருக்கலாம் என்று மீண்டும் சோஃபியா அதை சொன்னாள். உனக்கு அப்படி தோணுதா? இதுக்கும் விக்ரமுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா என்று கார்த்திக் கேட்டான். சோஃபியா சில நொடிகள் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். பின்பு அவளாகவே, எனக்கும் இருக்குதான், ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்காதப்போ நாமளா உன்னை நினைச்சிட்டே இருக்க முடியாதுல்ல, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என்று கேட்டாள். கார்த்திக்கிற்கும் அவளின் லாஜிக் புரிந்தது. அதே நேரம் ஒரு பிரச்சனை வருகிறது என்று தெரிந்த பிறகு அதை விரைவாக தீர்த்து வைக்காமல் நம்மிடம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்ற ரீதியிலான அணுகுமுறை அவனுக்கு அந்த அளவிற்கு பிடிக்கவில்லை. ஆனால் தற்போதைக்கு கொஞ்சம் சந்தோஷமும் முக்கியம் என்பதால் கார்த்திக் தன் என்ன அலைகளை ஓரங்கட்டினான். நீ சொல்றது சரிதான் என்று கார்த்திக் சொல்லதும், தட்ஸ் மை பாஸ், சோ ஸ்வீட் என்று அவனின் கன்னத்தை கிள்ளினாள். அப்புறம் ஷூட்டிங் எப்படி போச்சு? அனன்யா மேடம் ஹீரோயினா எப்படி நடிக்கிறாங்க என்று சோஃபியா அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டாள். இதை கேட்டதும் கார்த்திக்கிற்கு அனன்யா பிரமாதமாக பெர்ஃபார்ம் செய்த காட்சி ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. அதை உடனே சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்ல சொல்ல அவளும் அதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவன் முழுவதுமாக சொல்லி முடிக்க, நீ டைரக்ட் பண்ணி நானும் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், ஆனா ஒரு நாளாவது என் நடிப்ப இப்படி நீ பாராட்டி இருக்கியா என்று சோஃபியா பொய்யான கோபத்தை உருவாக்கி கேட்டாள். ஆஹா, இப்படி மாட்டிக்கிட்டியேடா என்று கார்த்திக் தனக்குள்ளாகவே புலம்பினான். அதே நேரம், அது அப்படி இல்ல பேப், 1000 இருந்தாலும் அனன்யாவுக்கு இது ஃபர்ஸ்ட் பிலிம், அப்படி இருக்கிறப்போ அனன்யாவோட நடிப்பை பாராட்டணும்ல, அதான் சொன்னேன் என்று அவன் கூறினான். அப்படியே சமாளிக்காத என்று சோஃபியா சொல்ல கார்த்திக் லேசாக புன்னகைக்க மட்டும் செய்தான். சரியாக அந்த நேரத்தில் அவன் மொபைலுக்கு கால் ஒன்று வந்தது. அது அன்னோன் நம்பராக இருக்கவே அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அவன் இயல்பாக சோஃபியாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் அவனுக்கு கால் வந்து கொண்டிருந்தது. அதான் இவ்வளவு டைம் கால் வருதுல, அதை அட்டன் பண்ணி பேசினாதான் என்ன என்று சோஃபியா சொல்ல, அன்னோன் நம்பர், நீ வேற கூட இருக்க, அதான் எதுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சேன் என்று கார்த்திக் சொன்னான். ஆனாலும் கால் வந்துட்டே இருக்கு, சோ அட்டன் பண்ணி பேசு என்றாள். கார்த்திக்கும் அந்த காலை அட்டன் செய்தான். என்ன கார்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே என்று அந்த பக்கத்திலிருந்து குரல் வந்தது. கார்த்திக் உடனே தன் காதிலிருந்து மொபைலை எடுத்து நம்பரை பார்த்துவிட்டு மீண்டும் ஒருமுறை காதில் வைத்தான். யாரு என்று அவன் கேட்க, எல்லாம் உனக்கு தெரிஞ்சவன் தான் என்று மீண்டும் குரல் வந்தது. அந்த குரலில் விக்ரமின் சாயல் தெரிந்தது. அவனுடனே சோஃபியாவை பார்க்க அவளும் யார் என்று கேட்டாள். கார்த்திக் ஒன்றுமில்லை என்பது போல சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று கால் பேசினான். விக்ரம் நீயா என்று அவன் கேட்டான். பரவாயில்லையே கார்த்திக், கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்க என்று விக்ரம் சொல்ல கார்த்திக்கிற்கு மிகவும் கடுப்பாக இருந்தது. உனக்கு என்ன வேணும்? நான் தான் எங்களை விட்டுடுன்னு சொன்னல, அப்புறம் ஏன் திரும்ப எங்களை அட்டாக் பண்ற என்று கார்த்திக் கேட்டான். ஓ, அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சிடுச்சா? பசங்க சொன்னாங்க, உன் காதலிய நோக்கி போன பியர் பாட்டில நீ தடுத்து ஆடி வாங்கிட்டேன்னு. அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு காதலா கார்த்திக் என்று விக்ரம் கேட்டான். நீ தேவையில்லாம பண்ற, உனக்கு எதிரான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்றத மறந்துட்டியா என்று கார்த்திக் கேட்டான். மறக்கலாம் இல்ல, ஆனா இப்ப போய் பண்ணு என்று விக்ரம் நக்கலாக சிரித்தான். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அது என்னவென்றுதான் தெரியவில்லை. என்ன கார்த்திக், ஏதோ யோசிச்சிருக்க போலியே என்று விக்ரம் கேட்டான். கார்த்திக் எந்த பதிலும் சொல்லாமல் மிகவும் அமைதியாக இருக்க, நீ எனக்கு எதிரா உன்னை பிளான் பண்ணியே, அந்த பிரச்சனையை நான் இப்போ சால்வ் பண்ணிட்டேன், இனி அதை வச்சு உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது என்று விக்ரம் சிரித்தான். கார்த்திக்கிற்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது. தான் அமைதியாக இருந்திருக்க கூடாது என்று அவன் நினைத்தான். நான் உனக்கு பயந்து பதுங்களடா,
ஆயிரத்துக்கு பதுங்கின என்று விக்ரம் சொல்ல கார்த்திக்கிற்கு இப்பொழுது என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் வேணும் என்று கார்த்திக் கேட்டான். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது நீ கொடுத்துட்டா எல்லாம் சரியா இருக்கும் என்று விக்ரம் சொல்ல, அதை என்னால கொடுக்க முடியாது. அது என்னோடது, என் குடும்பத்தோடது என்று கார்த்திக் அதட்டி சொன்னான். எப்படி பேசுன அப்படி கார்த்திக்? இதெல்லாம் சரியா? கொஞ்சம் உன்னை நினைச்சு பாரு, சோஃபியாவை நினைச்சு பாரு. உங்க 2 பேருக்குமே அவ்வளவு வேலை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு டெய்லி நான் கொடுக்கிற ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கிறதையே நோக்கமா வச்சுட்டு இருப்பீங்களா என்ன என்று விக்ரம் மீண்டும் சிரித்துக் கொண்டே கேட்டான். கார்த்திக்கிற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல கார்த்திக், 1 மணி நேரம் எடுத்துக்கோ, நல்லா யோசி, என்னன்னு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் திரும்ப கால் பண்றேன் என்றான். அடுத்த நொடி கால் கட் ஆனது. கார்த்தி யோசிக்க அங்கு சோஃபியாவும் வந்தாள். அவனுக்கு மிகவும் யோசனையாக இருந்தது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற கேள்வி மட்டும் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது கார்த்திக் என்ன செய்ய போகிறான்? வைபவ் விஷயத்தில் இனியா என்ன முடிவு செய்ய போகிறாள்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.